ஒரு ப்ரொஜெக்டைல எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே இருந்து அப்போட ப்ரொஜெக்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணலாம். அது ஃபாலோ பண்ண பார்த்த ஒரு பேரபோலாவாக பிளாட் பண்ணால் அந்த பேரபோலாவோட இனிஷியல் டைரக்ஷனுக்கும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒய்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை டீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டைல் எர்த்தோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் கூட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் ப்ரொஜெக்ட் ஆகிறத தான் மோஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இன் அன் ஆங்கிள் வித் த ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரொஜெக்டைல் மேலே ரெண்டு விதமான வெலாசிட்டிஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று ஹரிசாண்டல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வெர்டிக்கல் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ். இனிஷியலாக ஹரிசாண்டலாக இருக்க வெலாசிட்டி ux ஈக்குவல்ஸ் டு u காஸ் தீட்டானும், அடுத்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிற வெலாசிட்டியை uy இஸ் ஈக்குவல் டு u சைன் தீட்டானும் கன்சிடர் பண்ணலாம். ப்ரொஜெக்டைலுடைய ஹரிசாண்டல் வெலாசிட்டி எல்லா பொசிஷன்ஸ்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் அதையே வெர்டிக்கல் வெலாசிட்டிக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ப்ரொஜெக்டைல் மேலே போக போக வெர்டிக்கல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதும் வெர்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் கீழே வர தொடங்கும் போது மறுபடி வெலாசிட்டி அதிகரிக்க தொடங்கும். இந்த ப்ரொஜெக்டைல் வெவ்வேறு டைமில் ஆக்குபை பண்ண பொசிஷன்ஸ்க்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸால் லேபிள் பண்ணலாம். இனிஷியலாக ப்ரொஜெக்ட் ஆன இடத்த O, மேக்ஸிமம் ஹைட்டை A அண்ட் ஃபைனலாக லேண்ட் ஆன இடத்த B அப்படின்னு லேபிள் பண்ணலாம். மற்ற ரீஜன்ஸ்க்கு C, D, E, F அப்படின்னு லேபிள் பண்ணலாம். இதில் O பொசிஷனில் இருந்து C பொசிஷன் வரும்போது அதோட பாத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓலேருந்து Cக்கு வர எடுத்துக்கிட்ட டைம் பீரியடை T1ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓவில் இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி U1க்கு ஈக்குவலாக இருக்கும். Cயில் வெர்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ U2வாக இருக்கும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரெண்டு கண்டிஷன்ஸ்லேயும் சேமாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் ஓலிருந்து Cக்கு நகரும்போது ரெண்டு விதமான டிஸ்டன்ஸை இது கவர் பண்ணியிருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இன்னொன்று வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை எக்ஸ்னு நேம் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸுடைய வேல்யூவை ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட வேல்யூ u காஸ் தீட்டான்னு ஏற்கனவே தெரியும். அதை வெலாசிட்டியோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு u காஸ் தீட்டா இன்டூ t1 அப்படின்னு எழுதலாம். அப்போது இதிலிருந்து டைம் பீரியட் t1 உடைய வேல்யூவை x டிவைடட் பை u காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிப்போம். அடுத்து T1 டைமில் வெர்டிக்கலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகி இருக்குன்னு கண்டுபிடிக்க வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இனிஷியலாக ஓல இருக்க வெலாசிட்டியை U1ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போது U1 ஈக்குவல் டு U சைன் தீட்டான்னு எழுத முடியும். இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில், அதாவது S இஸ் ஈக்குவல் டு U1 T1 மைனஸ் 1/2 G T1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது y இஸ் ஈக்குவல் டு U சைன் தீட்டா இன்டூ T1 மைனஸ் 1/2 G T1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கண்டுபிடிச்ச டைம் பீரியடோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது T1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை U காஸ் தீட்டா. அப்போது y is equal to u sin theta into x divided by u cos theta minus 1/2 g into x by u cos theta the whole square அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். u sin theta divided by u cos theta டிவைட் பண்ணும்போது sin by cos tan மாறிடும். அப்போது y is equal to x tan theta minus g x square divided by 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு லேபிள் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை கவனிச்சிங்க அப்படின்னா இது y is equal to ax plus bx square ஃபார்மேட்டில் இருக்குது.
அப்போது இதிலிருந்து இதுவும் ஒரு பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் தான் அப்படின்றத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓல இருந்து சி அப்படின்ற பொசிஷனுக்கு ப்ரொஜெக்டைல் வரும்போது அது மேலே 2 வெலாசிட்டிஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று ஹரிசாண்டல் டைரக்ஷனில் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா, இன்னொன்று வெர்டிக்கல் டைரக்ஷனில் யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ2. இந்த 2 வெலாசிட்டிஸும் பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால ரிசல்டண்ட்டாக இன்னொரு வெலாசிட்டி வி ப்ரொஜெக்டைல் மேலே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த v உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டிஸை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது u2 இஸ் ஈக்குவல் டு u1 மைனஸ் ஜி t1 அப்படின்னு எழுதலாம். u1 உடைய வேல்யூ u sin தீட்டா அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். u2 is equal to u sin theta minus g t1. அப்போது resultant velocity Cல v is equal to root of ux whole square plus u2 whole square அப்படின்னு எழுதலாம். x உடைய வேல்யூ u cos theta அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்த u2 உடைய வேல்யூ u sin theta minus g t1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது v is equal to root of u square plus g square t1 square minus 2u t1 g sin theta அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் ஒரு ப்ரொஜெக்டைல் மேலே ஆக்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ரிசல்டன்ட் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா. இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி விக்கும் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிற வெலாசிட்டி யூஎக்ஸுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ அந்த ஆல்ஃபாவுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு tan ஆல்ஃபா ஈக்குவல் டு u2 டிவைடட் பை ux. அப்போது u2 உடைய வேல்யூ u sin theta மைனஸ் g t1 டிவைடட் பை ux உடைய வேல்யூ u cos theta. ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக தெரியறதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் u sin theta மைனஸ் g t1 டிவைடட் பை u cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி விக்கும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து ஒரு ப்ரொஜெக்டைலுடைய மேக்ஸிமம் ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ப்ரொஜெக்டைலுடைய மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே நம்ம அதை ஹெச் மேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இனிஷியலாக ஓன்ற பொசிஷனில் வெர்டிக்கல் வெலாசிட்டி யூ சைன் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபைனலாக வெர்டிக்கல் வெலாசிட்டி ஏன்ற பொசிஷனில் 0வாக இருக்கும், அதாவது மேக்ஸிமம் ஹைட்டில். ப்ரொஜெக்டைல் ட்ராவல் பண்ண வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம இங்கே மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் எஸ்ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது u3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2gs அப்படின்னு எழுதலாம். ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ u3 ஓட இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக u1 உடைய வேல்யூ u sin தீட்டாவாக இருந்தது. அப்போது u sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2g மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எழுதி மைனஸ் 2gh நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைன் கொண்டு வந்தால் 2gh ஈக்குவல் டு u sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். So maximum height is equal to u sin theta whole square divided by 2g அப்படின்னு எழுதலாம். அடுத்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். இந்த மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணுறதுக்கான டைமை நம்ம t அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படி u3 is equal to u1 minus gt அப்படின்னு எழுதலாம். அதாவது இது v is equal to u plus at உடைய ஃபார்முலா. u3 உடைய வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு ஏற்கனவே தெரியும். u1 உடைய வேல்யூவும் u sin theta அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும்.
அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி அப்படின்னு எழுதலாம். இப்போ ஜிடியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் gt is equal to u sin theta னு எழுதலாம். அப்போ டைம் பீரியட் t is equal to u sin theta divided by g அப்படின்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 5 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம் பீரியடுடைய ஃபார்முலா. அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணலாம். ஒரு ப்ரொஜெக்டைல் கிரவுண்ட்லேருந்து அப்வர்டாக ப்ரொஜெக்ட் ஆகி திரும்ப கிரவுண்டை தொடரத்துக்கு நடுவில் இருக்க டைம் பீரியடை தான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எனக்கு ஆரிஜின் ஓலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஆகி பி அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இந்த ப்ரொஜெக்டைல் ஏ அப்படின்ற இடத்துல மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டைல் மறுபடி கிரவுண்டை ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். அது என்னன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸை நம்ம மேக்ஸிமம் ஹைட் மைனஸ் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு டோட்டல் வேல்யூ 0வாக இருக்கும். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது sy is equal to u1 tf minus 1 by 2 g tf whole square அப்படின்னு எழுதலாம். sy உடைய வேல்யூ 0 அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 0 is equal to u sin theta tf minus 1 by 2 g tf whole square அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 1 by 2 g tf whole square நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது அது ப்ளஸ் 1 by 2 g tf whole square which is equal to u sin theta into tf அப்படின்னு எழுதலாம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் உடைய வேல்யூ 2u sin theta divided by g அப்படின்னு எழுதலாம். நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண டைம் டேக்கன் ஃபார் மேக்ஸிமம் ஹைட் உடைய ஃபார்முலா u sin theta divided by g அப்படின்னு எழுதலாம். அப்போது டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டைம் டேக்கன் ஃபார் மேக்ஸிமம் ஹைட் t அப்படின்னு எழுதலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டோடைய வேல்யூ 2 times that ஆஃப் டைம் டேக்கன் ஃபார் மேக்ஸிமம் ஹைட்டோடைய ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஒரு ப்ரொஜெக்டைல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பேரபோலாவை கம்ப்ளீட் பண்ண என்ன டைம் எடுத்துக்குதோ அதே டைமை தான் செகண்ட் ஹாஃப்க்கும் எடுத்துக்கும். அடுத்து ஹரிசாண்டல் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். ஹரிசாண்டல் ரேஞ்சை ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு எழுதலாம். அப்போது ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு எழுதலாம். தென் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்டூ 2u sin theta divided by g அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் இன்டூ 2 sin theta cos theta divided by g அப்படின்னு எழுதலாம். அப்போ ஃபைனலாக ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 theta divided by g அப்படின்னு எழுதலாம். இதான் ஹரிசாண்டல் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து மேக்ஸிமம் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். மேக்ஸிமம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன ஆங்கிளில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும். அதாவது சைன் 2 தீட்டாவுடைய வேல்யூ மேக்ஸிமம் இருந்தால் ரேஞ்சும் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா சைன் 2 தீட்டாவுடைய வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். சைன் 90 உடைய வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரிஸாக இருக்கணும். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேக்ஸிமம் ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னா அது ப்ரொஜெக்ட் ஆக வேண்டிய ஆங்கிள் 45 டிகிரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது நம்ம ரேஞ்சுடைய ஃபார்முலாவில் சைன் 2 தீட்டாவுடைய இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்போ யூ ஸ்கொயர் இன்டூ 1 டிவைடட் பை ஜி அப்படின்னு எழுதலாம். அப்போது மேக்ஸிமம் ரேஞ்சுடைய ஃபார்முலா யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி அப்படின்னு எழுதலாம்.